ஹலோ மை டியர் பாய்ஸ் மை டியர் பாய்ஸ்னால கேர்ள்ஸும் சேர்ந்துருவேன். சரி சேட்டா பசங்களா, இப்போ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் பாட்னி கிளாஸ். இன்றைக்கி நம்ம இது வந்து 4வது வீடியோ பார்க்குறோம். சரியா? இப்போ என்ன பார்க்கணும்? ஆக்சுவலாக வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸில் 4 சொல்லியிருக்கோம் இல்லையா? கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், அப்புறம் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அண்டு ஃபைனலி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். சரியா? கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னே நமக்கு இந்த டூ யூ நோவில் ஒரு சின்ன பார்ட்டு அது ஒன்று விட்டு வச்சோம்ல, அதை பார்த்துடலாமா? ஸோ ஃப்ளார்ஸ் ஆஃப் பாப்பி, ஓபியம் பாப்பின்னு சொல்லி இந்த அபின் சொல்கிற ஒரு போதைப்பொருள் இருக்குது இல்லையா, அதை கொடுக்குற பிளான்ட்டு போதைப்பொருள்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் சார் சொல்லித்தரீங்க அப்படின்னா, அது வந்து இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து அந்த அபின்லேருந்து நமக்கு மெடிசனல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு நிறையா அது எடுக்கிறாங்க. அந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு தான் மெயினாக செய்கிறோம். அது வந்து பை மிஸ்ஸிங்காக அது வந்து நார்கோட்டிக்கு. சரியா? அது வந்து போதைப்பொருள் இதில் போயிடுது. ரைட். அதில் ஃப்ளவர்ஸ் ஆஃப் பாப்பி, சிக்கரி தெரியும். சிக்கரின்னா என்ன? நம்ம இது இருக்குல்ல, என்னடா அது, காப்பி கொட்டை இருக்குல்ல, காப்பி கொட்டை வந்து தூள் பண்ணி அந்த தூளோட காப்பிக்கு இந்த சிக்கரி தூளும் சேர்ப்பாங்க. சரியா? அதுதான் வந்து சிக்கரி. டாக் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ரோஸில் ஒரு வெரைட்டி. அந்த டாக் ரோஸ் அண்ட் மெனி அதர் பிளான்ட்ஸு. பிளாசம், இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும், இதில் இந்த ஃப்ளாருடைய பிளாசமிங் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபர் ஆகும். அப்போ இந்த ஃப்ளார்ஸ் ஆஃப் பாப்பி, சிக்கரி, டாக் ரோஸ் அண்ட் மெனி அதர் பிளான்ட்ஸை பிளாசம், என்ன பிளாசம்னா மலர்கள் மலர்றது, அந்த பட்டாக இருந்து ஓப்பன் ஆகுது இல்லை, ஃப்ளார் ஓப்பனிங், அதுதான் பிஃபோர் த பிரேக் ஆஃப் அ டான் டஸ்க் சொல்லுவோம் இல்லையா, அதே தான்டா டானு. டஸ்க்குன்னா சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். அந்த சூரிய உதயத்துக்கு முன்னே டான், பிஃபோர் த பிரேக் ஆஃப் டான் 4 to 5 AM, காலையில் விடிய காலம் 4 to 5 மணிக்கு டயத்துக்கு தான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும், பிளாசம் ஆகும். அதுக்கு அடுத்தது ஈவினிங் பிரைம் ரோஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஈவினிங் பிரைம் ரோஸ்ன்னு தந்தி மந்தாரை ஃப்ளார் சொல்கிறல, அது பேரே 4 o'clock பிளான்ட் ஜென்ரலாக சொல்லுவோம். ஓப்பன் வித் த ஆன்செட் ஆஃப் டஸ்க் மீன்ஸ் தட்ட சூரிய அஸ்தமனம். சூரியன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பூமியுடைய இதிலேருந்து, சூரியனுடைய பார்வையிலேருந்து பூமி சுற்றி மறைஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் சூரிய அஸ்தமனம்னு சொல்லுவோம். அந்த 5 to 6 PM ஈவினிங் இருக்குல்ல, அப்போ தான் இதில் வந்து நமக்கு ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். இதுதான் டையூர்னல் ரித்தம் அப்படிங்கிறோம். என்ன டையூர்னல்னா 2 டைப் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ். அந்த ஃப்ளார் வந்து ஓப்பனிங் ஆகிற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைப். அப்போது ஒரு டைப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்ன டைப்ஸில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னையே, அதாவது சன்லைட்டுக்கு முன்னே 4 to 5 AM ஃப்ளார் பிளாசம் ஆகும். இன்னும் சிலதெல்லாம் வந்து சன்செட் ஆகிற நேரத்துக்கு, சன்செட் ஆகிற அந்த ஆன்செட் ஆஃப் டஸ்க்குன்னு சொல்கிறோமே, அந்த நேரத்தில் 5 to 6 வந்து பிளாசம் ஆகும். அப்போ இது எல்லாத்துக்குமே சன்லைட் வேணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ரைட். அதனால் இந்த ஃப்ளார்ஸ் ஆஃப் பாப்பி, chicory, dog rose and many other plants blossom before the break of dawn 4 to 5 AM. Evening prime rose open up with the onset of dusk 5 to 6 PM due to diurnal rhythm. Diurnal அந்த டே லென்த்து, அந்த லைட்டினுடைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட்டோட டிஃப்ரென்ஸில் வந்து அது சொல்கிறது. சரியா? ஸோ அதுதான் வந்து டையூர்னல் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டையூர்னல் அதாவது டே அண்டு நைட், அதனுடைய அந்த சேஞ்சஸ், அந்த லைட்டினுடைய சேஞ்சஸ் டைம்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ அடுத்து போலாமா? இப்போ நம்ம வந்து முன்ன சொன்ன மாதிரி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? கிளைமேட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் த பிளான்ட் லைஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டே இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். சரியா? அப்போ கிளைமேட்டிக் தட்பவெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தட்பம் வெப்பம்னு சொல்லும்போது தெரியுது. கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்ன வரும்? 1 is லைட்டு, 2 டெம்பரேச்சர், வாட்டர், விண்டு அண்ட் ஃபயர். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு 5 பார்க்கணும். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் லைட்டு, அந்த லைட்டால் வரக்கூடிய டெம்பரேச்சர், ஹீட்டு தான் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அதே போல் வந்து வாட்டர், நம்ம சாயிலில் பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கிற வாட்டர் லெவலை பற்றி சொல்கிறோம். அடுத்தது வந்து விண்டு, காற்று வந்து கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு வேணும் இல்லையா, அதுலேருந்து தானே கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதே போல் வந்து ஃபயர். ஓகே, ஸோ ஃபயர் எல்லாம் எப்போ வருது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்.
ஸோ climate is one of the important natural factor controlling the plant life. பிளான்டோடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ஃபேக்டர் இந்த climate தான். சரியா? ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதில் ஃபஸ்ட் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்? கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா முதல்ல வந்து இந்த பிளான்டோடைய தட் இஸ் அ லைட் ஃபேக்டர்ஸில் முதல்ல பார்க்குற கிளைமேட்டிக் ஃபேக்டர் இஸ் அ லைட். லைட்டை பற்றி பார்க்கலாமா? சன்லைட் இஸ் அ மெயின் சோர்ஸ். நம்ம நிறைய பார்ட்டில் படிச்சிருக்கிறோம். சன்லைட் தான் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த எர்த் இல்லையா? எர்த்துக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா இது சன்லைட் தான். மற்றபுறம் ஆர்டிஃபிஷியலெல்லாம் ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இங்கே பார்த்தோம்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் நமக்கு சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்போ, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடை released from the plant during respiration, whereas carbon dioxide is accepted by plants during photosynthesis இல்லையா? அதே மாதிரி வந்து வாட்டர் வேப்போ, எவாபரேஷன், டிரான்ஸ்பரேஷன் சொல்லுவோம் ப்ராசஸில், வாட்டர் லாஸ், விண்டு, அதே போல் வந்து ப்ரிசிபிட்டேஷன், தட் இஸ் ரெயின்ஃபால், இதெல்லாம் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸு. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவேன், இந்த பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ், மேனு, அதே மாதிரி வந்து கிரேசிங் அனிமல்ஸ், ரொட்டன்ஸ், இந்த ரொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் அனிமல்ஸில் இருக்குது இல்லையா, அதில் சொல்லலாம். அதே மாதிரி பிளான்ட் பேத்தஜன்ஸ், எப்பிஃபைட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தட் இஸ் அ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டா, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அதாவது வந்து உயிர் காரணிகள், அதுதான் கொறித்துண்ணிகளாண்டா. ரோட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ரோட்டன்ட் அப்படின்னா இந்த அணிலெல்லாம் இருக்குல்ல, குவாரல், அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து எடாஃபிக் ஃபேக்டர்னால் தெரியும் நமக்கு, சாயில். சாயில் ஃபேக்டர், சாயில்டு ஸ்லோப், அந்த மண் எப்படி, மண் வந்து ஃப்ரீ சாயிலாக, சாஃப்ட் சாயிலாக இருந்தால் தான் அந்த ரூட்ஸ், பிளான்ட் கேன் பெனிட்ரேட் த சாயில் த்ரூ தேர் ரூட்ஸு. ஸோ சாயில் ஸ்லோப்பு, சாயில் வாட்டர், ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் த சாயில், வெதர் இட்ஸ் அசிடிக் சாயில், அல்கலைன் சாயில் அண்ட் ஸோ ஆன். தென் மினரல்ஸை, சாயில் ஏர். சரியா? இதெல்லாம் தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எ பிளான்ட். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பிளான்ட்டை வந்து பிளான்ட்டுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புரியுதா இது? ரைட். அதனால் நம்ம வந்து லைட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். லைட், ஸோ தட் இட்ஸ் அ வெல் நோன் ஃபேக்டர் நீடட் ஃபார் த பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். நல்லா தெரியும் நமக்கு. லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிளான்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், சீட் ஜெர்மினேஷன் அண்ட் ஃப்ளாரிங். ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகணுன்னா அதுக்கும் வந்து லைட் வேணும். அந்த டே அண்ட் நைட்டு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரணும். அதை நம்ம இதுலேயே பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஒன்னில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ளாரிங் ப்ராசஸுக்கும் லைட்டு தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ தட்டு அதனால் லைட் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ தட் ஃபார் த பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், சீட் ஜெர்மினேஷன், அதே மாதிரி வந்து ஃப்ளாரிங் எக்ஸெட்ரா. ஓகே, இன்னும் நிறையா இருக்குது. Right, next one. So the portion of the sunlight which can be resolved by the human eye is called visible light. மனிதனுடைய கண்ணால் பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்கிற லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் லைட்டுன்னு சொல்கிறோமே, அதுதான் விசிபிள் லைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த விசிபிள் லைட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டா? எஸ், அதுதான் பிளான்ட்டுக்கு அவசியம். விசிபிள் பார்ட் ஆஃப் த லைட் இஸ் மேடப் ஆஃப் அ வேவ் லென்த். விசிபிள் பார்ட் ஆஃப் த லைட்டில் நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், விப்ஜியார் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? அந்த விப்ஜியாரில் என்ன கண்டிஷனில் இருக்கும்? வயலட், அப்புறம் இண்டிகோ, தென் வந்து ப்ளூ, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு. இதுதான் வந்து நமக்கு விப்ஜியார்னு சொல்கிறோம். தட் இஸ் லைட்டில் இருக்கிற, அந்த விசிபிள் லைட்டில் இருக்கிற வேவ் லென்த் ஆஃப் லைட். இதில் எந்த வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பிரமாதமாக இருக்குது அப்படின்னா, அந்த விசிபிள் பார்ட் ஆஃப் லைட் இஸ் மேடப் ஆஃப் வேவ் லென்த் 400 நேனோமீட்டர் வயலட்டில் ஆரம்பிக்குது, 700 நேனோமீட்டர் ரெட்டு. நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதில் இங்கே வயலட்டில் ஆரம்பித்து ரெட்டில் முடியுது. அதனால தான் இதை விப்ஜிஆர்னு சொல்லணும். அந்த ஸ்பெக்ட்ரம், ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இதுவுமே எல்லாமே ப்ளஸ் ஒன்னில் இருக்கிறது தான். ஸோ நம்ம இங்கேயும் அப்போ பார்க்கலாம் இதை. ரைட். ஸோ த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அப்போ விசிபிள் லைட்டில், விசிபிள் பார்ட் ஆஃப் லைட்டில் இருக்கிற வேவ் லென்த் எவ்வளவு? 400 நேனோமீட்டர் வந்து 700 நேனோமீட்டர். அதுதான் வயலட் டு ரெட்டு. நம்ம வந்து ரெயின்போவில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அப்போ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மேக்ஸிமம். எங்கே மேக்ஸிமம் இருக்குன்னு சொன்னால் ப்ளூவில் தான் மேக்ஸிமம் இருக்குது. என்ன காரணம்?
நல்லா கவனிச்சு பார்த்து தெரியும். க்ரீனில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளூலேயும் ரெட்லேயும் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ளூ அண்ட் ரெட் நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். க்ரீன் குளோரோஃபில் பிக்மெண்ட் சொல்கிறோம். அது வந்து இல்லை. குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்மெண்ட். ஸோ குளோரோஃபில் ஏபி தென் வந்து சாந்தஃபில் கெரோட்டினாய்டு பைகோப்ளின்ஸ் இந்த மாதிரி எல்லா பிக்மெண்ட்ஸுமே நமக்கு வி கால் இட் ஆஸ் அ டோட்டலி ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஓகே, அதுதான். அதனால் ப்ளூ லைட்டில் 400 to 500 நேனோமீட்டரும், ரெட் லைட்டில் 600 to 700 நேனோமீட்டர் அலைவரிசை இருக்கு இல்லையா? இதில் தான் நமக்கு ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமமாக இருக்குது. வேறஸ் க்ரீன் இருக்கு இல்லையா, 500 to 600. இப்போ கணக்கு போட ப்ளூ மேக்ஸிமம் வந்து ப்ளூ 400 to 500 மேக்ஸிமத்துலேருந்து இங்கே வேவ் லென்த்து ஸ்பெக்ட்ரம் இதில் வந்து மினிமமாக தான் இருக்கும். க்ரீனில் வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இஸ் லெஸ் ஸ்ட்ராங்லி அப்சர்வ்டு பை பிளான்ஸ், லெஸ்ஸு. அதே அடுத்தது பாரு யார் இருக்கிறது, இங்கே ரெட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 400 to 500 ப்ளூ, 500 to 600 க்ரீன், 600 to 700 ரெட்டு. மூணுலேயும் வந்துருச்சா? அது 300 நேனோமீட்டர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துருச்சா 400 to 700. அப்போ இது ப்ளூ, க்ரீன், அப்புறம் ரெட்டு, இப்படி வருது. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயம். கிளியராப்பா? என்னடா லைட் ஃபேக்டர், கிளைமேட்டிக் ஃபேக்டரில் ஃபஸ்ட் ஃபேக்டரை லைட். ஓகே, விசிபிள் லைட்டை, விசிபிள் பார்ட் ஆஃப் லைட்டில் மேடப் ஆஃப் 400 to 700 நேனோமீட்டர். ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமம் 1 மார்க்கு ப்ளூ 400 to 500 நேனோமீட்டர், ரெட்டு வந்து 600 to 700. இதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப கம்மியாக பிளான்டால் அப்சர்வ் பண்ணப்படுறது க்ரீனு. பிகாஸ் வி நோ வெரி வெல் த ரீசன். க்ரீன் கலர்டு பிளான்ஸ் மீன்ஸ் தட் க்ரீன் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் பை அஸ். நம்ம கண்ணால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பார்க்கும்போது எந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த கலர் தெரியுது. அதனால் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் கம்மியாக இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட்ஸ். எஃபெக்ட் பிளான்ட்டுடைய அந்த லைட்டினுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு ஒன்று கேட்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு லைட் ரெகுலேட்ஸ். லைட் கிடைச்ச உடனே நமக்கு என்ன பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஆனால் இந்த ப்ராசஸ் தெரியும். டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம், ப்ளஸ் ஒன்லையும் பார்த்துருக்குறோம். சரியா? அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் அதை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து செகண்டு. அடுத்தது இந்த ஸ்டொமேட்டான்னு சொல்லி லீஃபில் இருக்கிற அந்த லீஃப் போருக்குள்ள மைன்யூட் போர், அந்த துளைகள் சொல்கிறோமே, அது வழியாக தான் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆகும்போது தான் ட்ரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அதனால் இந்த ட்ரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் செகண்டு. மூணாவது ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். அதுக்கு முன்னே மூமெண்ட், நாஸ்டிக் மூமெண்ட் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோமா? ஸோ தட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்டை பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்டில் இப்படி வச்சுக்கோ. இப்போ இது ஈஸியாக சொல்லலாமா? பாருங்கள் சார். ஃபஸ்ட் ஒன் இஸ் சார் ஃபோட்டோசிந்தசிஸ். செகண்ட் ஒன்று ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா, ட்ரான்ஸ்பிரேஷன். அடுத்து மூமெண்ட்டு, நாஸ்டிக் மூமெண்ட், ஃபோட்டோநாஸ்டி. அப்புறம் வந்து கேமோ, தட் இஸ் இப்படி சொல்லுவோம் நம்ம இன்னொன்று மூமெண்ட்டில் கேமோட்ராபிசம், ஃபோட்டோட்ராபிசம். தட்டை டுவர்ட்ஸ் சன்லைட், மூமெண்ட் டுவர்ட்ஸ் சன்லைட்டாக ஃபோட்டோட்ராபிசம், டுவர்ட்ஸ் தட் கெமிக்கல்ஸ் கேமோட்ராபிசம், அப்புறம் ஜியோட்ராபிசம், அப்புறம் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸு. ஸோ இது மூணு. நாலாவது வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். இந்த சீட் ஜெர்மினேட் ஆகுது, லைட் வேணும். ஃப்ளாரிங் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஃப்ளாரிங் ப்ராசஸ் கரெக்டாக வரணும்னா ஆல்டர்னேட் ஆஃப் லைட் ரேடியேஷன்ஸ் வேணும். அதான் ஃபோட்டோ பீரியாடிசன் சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா தட் டியூபர் ஃபார்மேஷன். ஏன்னா டியூபர்னு சொல்லும்போது தெரியும் நமக்கு ஸ்டெம் டியூபர் பொட்டேட்டோ. இந்த டியூபர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் லைட்டுடைய அவசியம் வேணும். அதே மாதிரி ரன்னர் ப்ரொடக்ஷன். இந்த ரன்னர்னு சொல்கிறோம் இல்லையா, கிரைசாந்திமம் பார்க்குறோமே, மார்ஃபாலஜியில் பார்த்துருப்போம். அந்த மார்ஃபாலஜி பார்க்குற அந்த கிரைசாந்திமம் ரன்னர் ப்ரொடக்ஷனுக்கு லைட் வேணும். ஏன்னா லைட் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி வந்து எலாங்கேஷன், இந்த ஸ்டெம் போர்ஷன் எலாங்கேட் ஆகணும். ஸோ இவ்வளவுக்கும் வந்து சன்லைட் வேணும். அதே போல் ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபார்மேஷன், ஸ்டெம் லீஃப் ஃபார்ம் ஆகணுமா, அதுக்கும் லைட்டு தான் வேணும். ஸோ இப்போ வேறு எதுக்கு தான் லைட் வேணும்? லைட் வேண்டாங்கிற இடமே கிடையாது, லைட் வேணுங்கிற இடம் தான் இருக்குது. ஓகே, அதுதான் தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்ட் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட்ஸு. அதில் வந்து நமக்கு இருக்கிற மெயின் சோர்ஸு சன்லைட் தான். ஓகே, இப்போ வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ லைட் அப்பான் ஏ க்ரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இது வரலாம் வந்தது. லைட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வேவ்லென்த் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட்ஸை பார்த்தோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் பேஜ் போவோமா?
நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 மார்க் இருக்குடா. இன்றைக்கி எல்லாமே நமக்கு 3 மார்க் தான். அது எதுன்னு நான் அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ ரைட், பேஸ்ட் ஆன் த டாலரன்ஸ் டு இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட் பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 2 டைப்ஸ். பிளான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளான்ட்டால் எவ்வளோ லைட் இன்டென்சிட்டியை எவ்வளோ வெயிலில் வேர்த்துக்க முடியும், எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து அதால் வந்து சர்வை பண்ண முடியும், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த டாலரன்ஸ். அப்போ டாலரன்ஸ் டு இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட்டை plants are divided into 2 types. சரியா? So they are heliophytes, another one is zeophytes. Helio, light loving plants. லைட் பிரமாதமாக இருக்கணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் இன்க்ரீஸ்டாக வேணும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எக்ஸாம்பிள். சியோஃபைட்ஸ், சார் லைட்டு வேணாம் சார், நிழலாக இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கா அப்படின்னா ஷேடு லவ்விங் பிளான்ட்ஸு, பிரியோஃபைட்ஸ் அண்டு ட்ரோடோஃபைட்ஸ். இது 3 தான் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட் பிளான் குரூப் இல்லையா, லார்ஜஸ்ட் இல்லையா. அதனால் பிரியோஃபைட்ஸு, ட்ரோடோஃபைட்ஸ், ஜிம்னாஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் சொல்லுவோம் இல்லையா. ஆஞ்சியோஸ்பம்லேயும் இது கொண்டு வரலாம், அதுவும் லைட் லவ்விங் தான். பட் இருந்தாலும் நமக்கு ஆஞ்சியோஸ்பம் படிச்சுருக்கனால இதை மட்டும் கொடுத்துட்டாங்க. அதில் ஹிலியோஃபைட்ஸு லைட் லவ்விங் பிளான்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்பம். சியோஃபைட்ஸு ஷேடு லவ்விங் பிளான்ட்ஸு, ஸோ தட் எக்ஸாம்பிள் பிரியோஃபைட்ஸ் அண்டு டெரோடோஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்கிறோம். அப்போ இது ஒரு 3 மார்க் நோட் பண்ணிக்கலாமா? எஸ், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு சின்ன 2 பாட்டை பார்த்துட்டு இந்த டெம்பரேச்சர் முடிச்சிடலாம். தட் லைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட், ஹோம் ஒர்க்குக்கு உங்களுக்கு நான் முடிஞ்சால் பார்க்கலாம், இதுலேயே சொல்கிறேன், இல்லைன்னா தனி வீடியோ போட்டுடலாம். ரைட், டீப் சீயில் எவ்வளவு லைட் வந்து இப்போ தெரியும். லைட் வந்து டெம்பரேச்சர் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பட் டீப் சீயில் ஆல் கடல் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் 500 மீட்டர்ஸ் டெப்த் இருக்குல்ல, அந்த 500 மீட்டருக்கு உள்ள அடியில் போகும்போது அதுதான் ஆழ்கடல் அப்படிங்கிறோம். டீப் சி 500 மீட்டர்ஸ் பிலோ 500 மீட்டர் ஒரு கோஸ் டெப்த் ஆஃப் 500 மீட்டர்ஸ், மோர் தென் 500 மீட்டர்ஸில் என்விரான்மெண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குப்பா, டார்க்கு தான். அங்கே எங்கே போய் லைட் தான் பெனிட்ரேட் ஆகாது, சரியா? அதனால் லைட் பெனிட்ரேட் ஆகாத அந்த இடம் என்ன கண்டிஷனில் இருக்கும், என்விரான்மெண்ட் வந்து டார்க்காக இருக்கும். And its inhabitants are not aware of the existence of celestial source of energy called sun. இந்த சன்னுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தெரியாத இடம் எங்கடா அப்படின்னு கேட்டால் இந்த 500 மீட்டருக்கு கீழே இருக்கிற அந்த கடலோட டெப்த்தில் தான் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் என்ன சார் ஆர்கானிசம் இருக்கும், அங்கே வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணிக்காத கேமோட்ராபிக் ஆர்கானிசம் எல்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்குது, சரியா? கேமோட்ராபிக் பாக்டீரியாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ தட் த என்வரான்மெண்ட் இஸ் டார்க் அண்ட் இஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் celestial source of energy. Celestial source of energy, that is a sunlight. Sunlight உடைய எனர்ஜி வந்து தெரியாத அந்த பகுதி. celestial sourceனால் என்ன அர்த்தம், அதாவது வந்து இந்த சன்லைட்டினுடைய சோர்ஸை வந்து என்ன அந்த தெரிஞ்சிருக்கிறதுக்கே சான்ஸ் இல்லாத ஒரு போர்ஷன், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் celestial source of energy. வெரி இம்பார்ட்டண்ட்டான இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தெரியாது. ஸோ வாட் தென் இஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ அங்கே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன, அந்த சன்லைட் பட்டு அந்த ஹீட்டு போகுது இல்லையா, அந்த ஹீட்டை வந்து யூஸ் பண்ணுது. அதனால தான் உனக்கு வந்து டீப் சீல அடியில் போக போக நமக்கு வந்து சில்லுன்னு இருக்காது, ஹீட்டாக இருக்கும். அது காரணம் என்ன, மேலேயே சன்லைட் நின்றுது, டார்க்காக இருக்குது, லைட் பெனிட்ரேட் ஆகாது, பட் வந்து டெம்பரேச்சர் வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இன்னும் சொல்லுவோம். சரி, அதை பற்றி இன்னும் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் டீப் சீல மோர் தென் 500 மீட்டர்ஸில் என்விரான்மெண்ட் டார்க்காக இருக்கும். இன்ஹாபிட்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஆர்கானிசம் ஆர் நாட் அவேர் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் celestial source ஆஃப் எனர்ஜி கால் சன். அப்படின்னா அது வேறு சோர்ஸ் தான் நமக்கு அங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்போ கேமோட்ராபிக் ஆர்கானிசம் அங்கே இருக்கா. ரைட். இன்னொன்று பார்த்துடலாமா அதில், தட் இஸ் பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு. அது என்ன, பேலியோ சின்னது தான். அப்புறம் அடுத்த இதில் இருந்து டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். ஸோ தட் பேலியோ கிளைமட்டாலஜி என்ன அப்படின்னா, பேலியோனாலே பழசு, ஏன்ஷியன்ட்டு பழைய இந்த பாசல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ பேலியன்டாலஜி, பேலியோ பாட்டனின்னு சொல்லுவோமே, பேலியோ பாட்டனின்னு சொல்லுவோம். ரைட். அந்த பாசல் ரெக்கார்ட்ஸ், பாசல்ஸ்னால் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சது கோல், பெட்ரோலு, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ பேலியோ கிளைமட்டாலஜி பழைய காலத்து அந்த தொல் தாவரவியல் கிளைமட்டாலஜியாக.
helps to reconstruct past climates of our planet and flora, fauna and ecosystem in which they lived. அப்போ பேலியோ கிளைமட்டாலஜிங்கிறது எதுக்கு சார் யூஸ் ஆகுது? ஹெல்ப்ஸ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பாஸ்ட் கிளைமேட்ஸ் ஆஃப் அவர் பிளானட் அண்ட் ஃப்ளோரா, பானா அண்ட் ஈகோசிஸ்டம். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து எவ்வளோ லைட் இருந்திருக்கும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்திருக்கும், லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருந்திருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேலியோ கிளைமட்டாலஜி ஸ்டடி நமக்கு யூஸ் ஆகும். சரியா? தொல் தாவரவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொல் தாவரவியல்னா பேலியோ பாட்டனி. இதுக்கு கரெக்டான தமிழ் சொல்லணும்னா தொல் காலநிலையியல். அந்த காலநிலை அதான் கிளைமேட்டாலஜி, கிளைமேட்டு. ஸோ பேலியோ கிளைமேட்டாலஜி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஏர் பபிள்ஸ் டிராப்ட் இன் ஐஸ். ஏர் பபிள்ஸு இப்போது ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, நம்ம ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜியன்லலாம் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஏர் பபிள்ஸு இருக்கும். அந்த டிராப்ட் இன் த ஐஸை ஃபார் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல 1000 வருஷம்னு சொல்கிறோம் இல்லையா, பல நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே அப்படின்னு அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸில் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கே என்ன செஞ்சுருக்கோன்னா பாசலைஸ்டு போலன், கோரல், பிளான்ட்டு அண்ட் அனிமல் டெஃப்ரிஸ் பூரா அப்படியே வந்து ரிமைன், தட் இஸ் ப்ரிசர்வ்டாக. அதை தான் சொல்கிறோம் க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம்ல. நீ நேச்சுரலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக லேப்லேருந்து கொடுக்குறது அப்படியே லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா எந்த பொருளும் கெட்டு போகாது. இந்த ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சா கெடாமல் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது நேச்சுரல் ஃப்ரிட்ஜு. ஓகேவா? அப்போ இந்த நேச்சுரல் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன நடக்குது, அப்படியே அந்த போலன், கோரல், தட் இஸ் இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோரலை, பிளான்ட்டை அண்டு அதே மாதிரி அனிமல் டெஃப்ரிஸ், அனிமலுடைய ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பாசிலைஸ்டாக இருக்குது. இதுதான் பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு 3 மார்க்கில் கேட்டுவிட்டோமா, அவ்வளோதான். அதனால் இதுவும் பேலியோ கிளைமட்டாலஜி நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்குக்கு நான் தனியாக ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ இப்போ போடுறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர், செகண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர். ஓகே, இதோட நிறுத்தலாமா? ரைட்ரா, வெயிட் பண்ண உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்குக்கு இப்போ தனியாக ஒன்று போடுறேன்.